கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வார ராசி பலன்? அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. பொதுவாக கும்பராசி அப்படின்னு சொல்லும் பொழுது ராசியில் சனி, ராசியில் ராகு, கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், 5ஆம் இடத்துல குரு. ஸோ இந்த ராசிக்கு நமக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்கும்? கும்பராசி பொறுத்தளவுக்கு, சாமி நான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டேன், நிம்மதியே கிடையாது எனக்கு. அதுவும் சதய நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு இழந்தது ஜாஸ்தின்னு சொல்லலாம். இழந்தது ரொம்ப ஜாஸ்தி. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நம்பிக்கை துரோகத்தால் போனது ஜாஸ்தி. கும்பராசி பொறுத்தளவுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி எதிரிகளால் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, கும்பராசி பொறுத்தளவுக்கு அடி மேலே அடி மேலே அடி மேலே அடி வாங்கி 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 மறத்து போச்சு. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்து ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையில் வெறுத்து போயிட்டேன். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. கும்பராசி பொறுத்தளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகளை நம்பி ஏமாந்த பிரச்சனைகள், நம்பி பணம் கொடுத்த பிரச்சனைகள், நம்பி கையெழுத்து போட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய இருக்குது கும்பராசி பொறுத்தளவுக்கு. பாவங்க, உண்மையிலே அவங்க ரொம்ப பாவம், ரொம்ப ரொம்ப அதாவது வெளியில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. சில பேர் வெளியில் சொல்லிக்கிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க, என் மனசில் இருக்கிறத நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, சில பேர் மட்டும்தான் பகிர்ந்துக்கிறாங்க, சில பேர் பகிர்ந்துக்கிறது கூட கிடையாது. கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துட்டா கூட இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பிரச்சனைகள் உண்டு. பாதி வீட்டில் சொல்லுவாங்க, பாதி சொல்ல மாட்டாங்க. இந்த பெண்கள் என் கஷ்டம் என்னோட போட்டோம், என் தலையெழுத்து அப்படின்னு போயிடுறாங்க, அது என் தலையெழுத்து அப்படின்னு போயிடுறாங்க. இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது கும்பராசி பொறுத்தளவுக்கு நற்செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாதீங்க. எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க, இப்போவும் அந்த ஜென்ம சனியில் தான் இருக்கீங்க. ஜென்ம சனி, ஜென்ம ராகும். உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. நல்லா மாதிரி பேசுகிறான், எதையாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிடுறான், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்புகிற மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை பிரச்சனை பண்ணிட்டு போயிடுறாங்க. என்ன செய்கிறதுனே தெரியல. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. அதிலும் பெண்கள் வந்து இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னா கூட ஃபினிஷ்டு, வேலை போயிடும், வேலை விஷயத்தில் பிரச்சனை ஆகிடும், வேலை போயிடும். இல்லைன்னா நீ வர வேண்டாம், ஒரு 10 நாள் கழிச்சு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வரும். ஸோ பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்குறேன், நான் ஒரு கார்மெண்ட்ஸில் வேலை பார்க்குறேன், நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன், ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தையில் கூட கவனமாக இருங்க. ஒரு தொழில் பண்ணுற இடத்துல கூட நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக பேசுங்க. ஆண்கள்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும், சக பெண்கள்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இந்த வாரத்தில் கவனமாக பேசுங்க. பிரச்சனைகள் யார் மூலமாக வரும், எப்படி வரும்னே தெரியாது. வச்சு செஞ்சுட்டு போய்டும், கவனமாக இருங்க. ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிட்டிங்க, அதனால் இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நிறையா உங்களுடைய தெய்வ வழிபாடுகள், உங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தான் உங்களை இன்றளவும் உங்களை காப்பாற்றின்றது வரத்துக்கு காரணமே. இருந்தாலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 17, 28 அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும், அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கும் இந்த மாதத்தில். இந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது சில புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையோடு செயல்பட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்கு நல்ல அதிகமான நல்ல பேர்கள் வரும், நல்ல பேர் புகழோடு இருப்பாங்க. சில பேர் நல்ல படிப்பு, நல்ல மாணவ மாணவிகளுக்கு படிப்பெல்லாம் நல்லா இருக்கும். சில பேருக்கு எதிர்பார்த்திருந்த கேஸ்லாம் சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் உண்டு. சாதகமான சில செய்திகள், சாதகமான சில விஷயங்கள்லாம் வரும். வழக்கறிஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. மனசுக்கு ஒரு சந்தோஷமான சில செய்திகள் இருக்கும். வழக்கறிஞர்களால் சில நல்ல செய்திகள்லாம் இருக்கும், நல்ல குட் நியூஸும் சொல்லுவாங்க. சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில வில்லங்கமான சில விஷயங்கள் தேடி வரும். ஸோ கவனமாக இருங்க இந்த வாரத்தில். அடுத்ததாக கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியது சிவ வழிபாடு. சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, சிவனுக்கு அரிசி மாவும்
சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் அபிஷேகம், அரிசி மாவு அபிஷேகம் இதெல்லாம் சிறப்பு. ஒரு பிரதோஷத்தில் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த வாரத்தில் எப்போயாவது நேரம் கிடைக்கும்போது, இந்த வாரத்தில் எப்போயாவது சனிக்கிழமையில் திங்கக்கிழமையில் நேரம் கிடைக்கும்போது அரிசி மாவு தயிரெல்லாம் கொடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பு. சில காரிய தடங்கல்கள் விலகி நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய சுபகாரியங்கள்லாம் கூடி வரும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும், நல்ல விஷயத்துக்கெல்லாம் சைன் பண்ணுவீங்க. தொழில் அபிவிருத்தியெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவீங்க. ஏன்னா அடிபட்டுட்டீங்க, நிறைய விஷயங்களை அடிபட்டு கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் விழிப்புணர்வோடு தான் இருப்பீங்களே தவிர செஞ்ச தப்பே நீங்கள் கண்டிப்பாக திரும்ப செய்ய மாட்டீங்க. ஓரளவுக்கு அதுலேருந்து மாறி அடுத்தடுத்து என்ன செய்யணும், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு இப்போ நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. இதே தெளிவோடு நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும். இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பொறுமையோடு இருங்க. சரிங்களா? சுபம். தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடியது பொது பலன்கள். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பொது பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் குரு, அதே போல் சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும். சில பேருக்கு பொது பலன்களே அப்படியே பலிக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. என்னுடைய பேர் வந்து டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார், மருத்துவ ஜோதிடர். என்னுடைய நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. ஜாதகம் பார்க்கணுமா, பேர்ராசி பார்க்கணுமா, ஜாதகம் எழுதணுமா, அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, எண்கணிதம் பார்க்கணுமா, கைரேகை பார்க்கணுமா, குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கணுமா, சுபகாரியங்கள் பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்கணுமா, மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, மிக முக்கியமாக மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ போட்டே உங்களுக்கு அனுப்பிடுவேன். என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ என்ன அப்படி இதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுடைய ராசி பலன்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வார ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், வருஷ ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம். 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்லேருந்து, தமிழ்லேருந்து, மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பர் படி நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், என்ன பாதத்தில் பிறந்திருக்கோம், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம், என்ன திதியில் பிறந்திருக்கோம், என்ன கரணத்தில் பிறந்திருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இந்த நவகோள்களுக்கு இடையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது தான் இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே.